அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பக்கூடிய நபர் ஒரே நாள்ல வசியமாகிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போதும். உங்களை வேண்டாம் அப்படின்னு சென்ற நபரும் கூட உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பக்கத்துல வசியம் அப்படின்னு கொடுத்தனால அவங்க டிராமாட்டிக்கலா உங்ககிட்ட வருவாங்க. அவங்க தன் நிலை மறந்து நீதா உலகம் நீதா எல்லாமே அப்படின்ட்டு உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இது வேலை செய்யாது. இந்த முறை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆழ்மனத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எண்ண தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகி அவங்களோட மனம் முழுக்க நீங்க தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ண அலைகள் உருவாகி உங்களுக்காக வருவாங்க. இது நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் தெளிவா முடிவு பண்ணிக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. உங்களோட பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு, அதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது உங்களோட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, என் மேல உள்ள கோவத்துல என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டா உங்களுக்கு இருக்குமே. இல்லைங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட முதல்ல சண்டை போட்டாங்க, சண்டை போட்டுட்டு என்னை விட்டு போனாங்க, திரும்பி வந்தாங்க, திருப்பி சண்டை போட்டு போனாங்க, திருப்பி வந்தாங்க, திருப்பி சண்டை விட்டு போனாங்க, அப்ப நீ திருந்த மாட்டேன்னு போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை உங்களுக்குள்ள பிரேக்கப், கோவம், சண்டை இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தடவை நீங்க ஒரு தப்பு பண்ணி இருப்பீங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு அவங்க போயிருப்பாங்க. அகைன் வந்து நீங்க இல்லாம இருக்க முடியல அப்படின்னு உங்ககிட்ட வந்திருப்பாங்க. திரும்பியும் நீங்க அதே தவறு அதே போலதான் நீங்க இருக்கீங்க, உங்களை சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னு திருப்பி அந்த கோவத்துல உங்களை விட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் உங்க மேல வச்சுக்க அன்புனால அவங்க திரும்பி வந்திருப்பாங்க. ஆனா அகைன் அண்ட் அகைன் நீங்க திருந்தவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ரியலைஸ் ஆனனாலதான் டோட்டலா விட்டு போயிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டன்ட் மெத்தட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் 90% கிடையாது. அதுக்கு மீறி வந்தாலுமே அவங்க உங்களோட ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டு போயிருவாங்க. சோ நீங்க விரும்பக்கூடியவங்க உங்க கூட பேசினா மட்டும் போதும். ஒன்ஸ் அவங்க என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு லைஃப் லாங் அவங்க கிட்ட பேசாட்டியே பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்ற முதல்ல ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அனலைஸ் பண்ணும். அதாவது ஒரு அடுப்பு எரியுது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுப்பு எதனால எரியுதுன்னு பார்த்து அதை அணைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகும். ஒரு விறகுனால எரினா முதல்ல அந்த விறகு அணைச்சா மட்டும்தான் அடுப்பு அமைய ஆரம்பிக்கும். அதை விட்டு நெருப்பு வருது நீங்க கத்திட்டு இருந்தாலும் நெருப்புல உங்களை வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறத விட அதுக்கு காரணம் என்னவோ அதை நம்ம சரி பண்ணா மட்டும் போதும். உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனால அவங்க போயிருக்கா முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு ரியலைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு 10ஆம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலேயே பழி போடாதீங்க. பிகாஸ் அவங்க தப்பு உண்மையிலே பண்ணி உங்களை ஏமாத்தி உங்களை துரோகம் பண்ணி உங்களை விட்டு போயிருந்தால் நீங்க அவங்க வேணும்னு நினைக்க மாட்டீங்க. அவங்க மேல ஒன்லி உங்களுக்கு கோவம் மட்டும்தான் இருக்குமே. இருந்தும் உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குன்னா அவங்க உங்ககிட்ட ஏதோ உண்மையான லவ் காமிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்ககிட்ட உண்மையான லவ் காட்டி இருக்காங்க. அந்த லவ் நீங்க ஏத்திருக்கீங்க, உங்களால அதை ரியலைஸ் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. அவங்களோட ட்ரூ லவ் அப்படி ட்ரூ லவ் காட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ப்ராப்பரான லவ் கொடுக்கல. சோ நீங்க அதை கொடுக்கல அப்படிங்கறனாலதான் அவங்க போயிருக்கலாம். இதுல சில பேர் விதிவிலக்கு, தேவைக்கு மட்டும் நம்ம கிட்ட பழகுவாங்க இல்லைங்களா. நம்ம கிட்ட ஏதோ ஒரு ரீசனுக்காக மட்டும், பணத்துக்காகவோ வேற ஏதாவது தேவைக்காகவோ நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் என்கிட்ட தேவைக்கு தான் பழகினா, இல்ல அவ தேவைக்கு தான் பழகினா, அவ தேவை முடிஞ்ச பிறகு என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து நீங்க வெறுத்திருப்பீங்க. ஏன்னா வெறுத்த பசங்களை அதோட விட்டுலாம். ஸோ நீங்க வந்து முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க, அவங்க உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து உண்மையான லவ்க்காக பழகினாங்களா இல்ல தேவைக்காக பழகினாங்களா. உண்மையான லவ்க்காக தான் உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னா ஏன் அவங்க உங்களை விட்டு போனாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன ரீசன், நீங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே குறை சொல்லாமல், இல்லை ஏன்னா அவன் புரிஞ்சுக்கல, அவன் என்னை புரிஞ்சுக்கல, நான் நல்லா தானே செஞ்சேன், நான் நல்லா தானே பண்ணேன் அப்படின்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்காமல் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள வந்து கட்டுப்படுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு அந்த நாளாக அவங்க பாதிப்பு வந்திருக்கு, இல்லை அவங்க சொல்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு கேட்காம இருந்திருக்கீங்க. பொய் சொல்ல வேணான்னு இருப்பாங்க, வேறு ஏதாவது பையனோட பேச வேணான்னு இருப்பாங்க, வேறு பொண்ணுக்கிட்ட சுத்த வேணான்னு இருப்பாங்க. பட் நீங்கள் அதை திரும்ப பண்ணி அது பெரிய லெவல் கொண்டு வந்திருக்கும். ஸோ உங்களுடைய தவறை நீங்கள் உணர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பண்ண முடியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இப்போ 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 நண்பர்களும் ரொம்ப டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரோகம் பண்ணிட்டான். துரோகம் பண்ணா உங்களுக்குள்ள பிரச்சனையை பிரிஞ்சுட்டாங்க. அந்த துரோகம் பண்ண நண்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவனோட பேசணும்னு நினைக்கிறான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன தப்பு தானே பண்ணேன், ஆனால் அவன் என்னை எப்படி பேசிட்டான் அப்படிங்கிற கோவம் அவனுக்கு இருக்கு. அவன் பாரு இவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு நம்மளை ஏமாத்திட்டானே அப்படிங்கிற கோவம். இது 2 பேரோட மனசுல இந்த கோவம் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே சேரணும்னு நினைச்சாலுமே பிரபஞ்சம் அவங்கள சேர விடாது. ஏன் விடாதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மனதுல வந்து அந்த பெயின் வந்து ஒரு கோவமா நிற்கும். இப்ப பிரபஞ்சம் நினைக்கும் இவங்களுக்கு இந்த கோவம் தான் அதிகமா இருக்கு, அப்ப அவங்க அவங்கள வெறுக்கிறாங்க,
ஏன்னா பிரபஞ்சம் உணர்வுகளை மட்டும்தான் பார்க்கும். அந்த உணர்வு வந்து கோவங்கிற உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த உணர்வு வந்து ஓகே இவங்களுக்கு இதை பிடிக்கலையாட்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா பிரித்து தான் வைக்குமே. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க மேலே நீங்கள் எந்த மாதிரியான உணர்வுகள் அதிகமாக செலுத்துறீங்களோ அது மாதிரி நடக்கும். அதே போல் சில பேர் வேறு மாதிரியும் பண்ணுவாங்க. ஒரு கோபமான உணர்வுகள் கொடுப்பாங்க, திடீர்னு சோகமான உணர்வுகள் கொடுப்பாங்க, சந்தோஷமான உணர்வுகள் கொடுப்பாங்க, வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குழம்புறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற வாய்ப்புகள் வந்து 10% தான் இருக்குது, அதை விட கம்மி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே ஸ்டேபிள் இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயமே அவங்களே தெரியாமல் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சாலுமே அவங்களுக்கு நடக்காது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் தெளிவாயிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் போகணும். இன்ஸ்டண்ட்டாக எதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிறது இன்ஸ்டன்ட் மெத்தட் தான். ஆனால் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராமாட்டிக்கலாக வேலை செய்யும். ஆனால் இதையவே தொடர்ந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையானது நடந்த பிறகு உங்கள் மேலே உள்ள தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு அவங்க வந்தாங்களா அகைன் அவங்க உங்களை விட்டு போகாத அளவுக்கு நடந்துக்கோங்க. இப்போ நம்ம மெத்தட்ஸ்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் லவ் பண்ணவங்க லைஃப் லாங் உங்கள் கூட இருப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோன்னா வாழ்நாள் முழுவதும் வேணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம இந்த மெத்தடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டு நீங்கள் தூங்குறப்ப முதல்ல நைட்லேருந்தே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணும். நைட்டு நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக கட்டலில் படுத்துட்டு கண்களை மூடிக்கிட்டு அந்த பர்சனோட நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை முதல்ல இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிங்க. விஷுவலேஷன் பண்ணுங்க. அவங்க உங்ககிட்ட நேராக வராங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அதை மடித்து உங்களோட பில்லோ கடியில் வச்சுட்டு அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் 3:20க்கு எந்திரிக்கணும். 3:20 வந்து இந்த பிரபஞ்சம் நம்ம பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு ரொம்ப வேகமாக கிடைக்கும். எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பு எடுத்து கையில் வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நைட் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை திரும்ப 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 நினச்சிட்டே இருங்க. அவங்க நேராக வராங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக நினச்சிட்டு அந்த எண்ணத்தோடையே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் இருங்க. ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகும். சூரியன் உதயமாகும் போது சூரியனை வந்து கண் சிமிட்டாமல் நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார்த்துட்டு, என்னால் ஒரு 10 செகண்ட் தான் பார்க்கணும் அவ்வளோ நேரம் பாருங்கள். கண்களை மூடும்போது உங்களுக்கு அந்த மனக்கண்ணில் அந்த சூரியன் தெரியும். அப்போ கையில் இந்த பேப்பர் கல்லுப்பை வச்சுக்கிட்டு அந்த பர்சன் நேராக வராங்க. அவங்க வந்து தன்னோட காதலை தெரிவித்து நீ தான் வேணும் அப்படி உங்கள் கூட இருக்கிறதா விஷுவல் பண்ணிவிட்டு அதை விஷுவலை உணர்வுபூர்வமாக பண்ணோம். ஏன்னா நைட்டும் பண்ணியிருப்பீங்க, காலையும் பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ அது வந்து பயங்கர உணர்வுபூர்வமாக நீங்கள் பண்ணணும். ரியலாக அது நடந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொன்ன பிறகு நீங்கள் அதை கொண்டு வந்து அப்படியே ஓடக்கூடிய தண்ணீரில் போகணும். ஓடக்கூடிய தண்ணீர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டரில் ஃபுல்லாக கரைச்சி விட்டுருங்க. கல்லுப்பு பேப்பர் எல்லாமே கரைச்சி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி பிரபஞ்சமே, நன்றி சூரிய பகவானே, நான் ஆசைப்பட்ட நபர் என்கிட்ட வந்துட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் நபரோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிபதி மாதிரி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள சோல் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து திரும்பி ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அந்த பர்சன் வந்து ரொம்ப ஈகோட்டிக் பர்சனாக இருந்தாங்கன்னா உங்க ஃபேஸை காமிச்சு நீங்க பேசுறீங்கன்னா பேசிடுவாங்க. இல்ல அவங்களாவே டைரக்டா உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மெத்தட் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அப்ப எனக்கு முதல்ல சக்சஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஆகாம போயிருக்குன்னா இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து போயிருப்பாங்க, அவங்க வெறுத்திருப்பாங்க, இனி யூஸ்ல நினைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்கன்னா பர்மனெண்ட் மெத்தட் தான் ட்ரை பண்ணுங்க. இல்லைங்க நான் பெருசாக இந்த மெத்தட் நான் பண்ணது இல்லைங்கன்னா இதை நீங்கள் டேரெக்டாக பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இது வந்து யார் பண்ணும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க உங்கள் மனநிலை பொறுத்து. என் சஜஷன் எப்பயுமே பர்மனெண்ட் மெத்தடுக்கு போக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம லைஃப் ஒரு டைம் தான் வாழ போகிறோம். அதை பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா அது பர்மனெண்ட் லைஃபாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நான் சொன்ன எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்களோட தவறுகளை சரி பண்ணிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். பை.